தனி மாநில பிரிப்பு பல எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கருதினாலும் சில நேர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா ப்ராப்ளத்தையும் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கலாங்க. எல்லா ப்ராப்ளத்தையும் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கலாம். இதுல என்னன்னா, இங்க இருக்க தலைவர்களோட கையில தான் இருக்கு. சீமாந்திராக்கு அட்டகாசமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. இது நிச்சயமா இந்த ஒரு 10 வருஷத்துக்காக நிறைய டாக்ஸ் ஆப்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த டாக்ஸ் ஆப்ஸ் எல்லாம் வச்சுட்டு இங்க சீமாந்திராவுடைய நிறைய பணக்காரர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் போய் அவங்க ஊர்லயோ இல்லைன்னா இந்த சுத்துப்பட்டுலயோ அவங்களுடைய ஃபேக்டரிஸ் எல்லாம் வச்சாங்கன்னா அமோகமா இருக்கும். சீமாந்திராவுக்கு ஃபேண்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒருங்கிணைந்த ஆந்திராவின் மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருந்த நக்சல் ஊடுருவலை மாநில பிரிப்பு குறைக்கும் என்கிறார்கள் நக்சல் அமைப்புகளுடன் தொடர்பில் இருப்பவர்கள். Objective conditions are not there for any revolution. No. We visit villages. People want to survive because they had enough of repression from the state. So now they don't want. They want their livelihood to be designed, livelihood to be protected. They want their land to be protected. They want water now. They want jobs now. And they are not for total change. They are not for total fundamental change. எந்த பகுதியினருக்கு என்னென்ன தேவைகள், என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும், கலாச்சார ரீதியில் மக்களை ஒற்றுமைப்படுத்த என்னவெல்லாம் செய்ய வேண்டும் ஆகிய கேள்விகள் குறித்து அரசுகள் யோசிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. I doubt if they have any serious perspective on the question of development. That's point number one. Secondly, now that you have Telangana, separate Telangana state, okay, how is this state going to be different in terms of social, economic, cultural development from that of unified Andhra Pradesh state? I don't think they have any rethinking on that. Okay, so it is the role of intellectuals. Intellectuals should reflect on that and then do something. So there is a major challenge. இரு மாநில மக்களையும் ஒருங்கிணைத்து வளர்ச்சியை முன்னெடுப்பது என்பது இரு மாநிலங்களிலும் அமையவிருக்கும் அரசுகளுக்கு கடும் சவாலாக இருக்கும். இந்த விவசாய லோன்ஸ் இருக்கும்ல, இதெல்லாம் நாங்கள் எடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்த உடனே அங்கே அது பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு இந்த கோபம் வந்துடும். ஸோ அவங்க இவங்களுக்கு கொடுத்த வாக்குகள் நிறைவேற்கிறதா இல்லை இருக்கிற பிரச்சனை புது ஸ்டேட்டுன்றதா? அவங்க என்னென்னா தெலுங்கானாவில் இருக்கிறவங்கள என்னென்னா ஸ்டேட் எப்படியா அது டிவைட் ஆகிடுச்சு, ஸோ அவங்க இருக்கிறவங்கள போகிறாங்க, நம்ம எப்படி காப்பாற்றுக்கிறது அவங்க அது நாங்கள் அவங்களோட செக்யூரிட்டி லைஃப்காக அவங்க போராடுவாங்க. இவங்க என்னென்னா புது ஸ்டேட் உருவாக்குறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்ளம்ஸ்ன்றது எம்ப்ளாய்மெண்ட் வைஸாக வரும், அதே மாதிரி எஜுகேஷன் வைஸாக வரும். நதிநீர் உள்ளிட்ட இயற்கை வளங்களை பகிர்ந்து கொள்வதில் இரு மாநிலங்களுக்கும் இடையில் கடுமையான பகை மூளும் என அரசியல் விமர்சகர்கள் ஆர்வம் கணிக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இயற்கை வளங்களை பகிர்ந்து கொள்வதோடு அவற்றை எப்படி பயன்படுத்தப் போகிறோம் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இந்த இரு மாநில மக்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் எழும் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. மேலும் கல்வி நிலையங்கள் அமைப்பதிலும் கடுமையான போட்டிகள் நிலவும், முதலீடுகளை ஈர்ப்பதிலும் கடுமையான போட்டிகள் நிலவும். எனவே பரஸ்பரம் ஒருவரை குற்றம் சாட்டிக் கொள்ளும் ஒரு சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்க இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இரு மாநிலங்களையும் ஆளப்போகும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு சவாலான எதிர்காலம் காத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி பல சிக்கல்களுக்கு மத்தியில்தான் தனி மாநிலங்கள் பிறக்கின்றன. எந்த முறையில் மாநிலங்கள் பிரிக்கப்படுகின்றன என்பதை காட்டிலும் அரசுகள் எப்படி ஆள்கின்றன என்பதில்தான் அந்தந்த மாநிலத்தின் தலையெழுத்து அடங்கியிருக்கிறது. Kings may be different, kingdoms may form in a different way, but if the ruler is not true towards the development of the public and community at a large, and see that the employees are not suffered a lot, then the success will form.